இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட இருந்து வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். வானதேவன் பலியினில் கலந்திடவே வாருங்கள். இணைந்து வாருங்கள், மகிழ்ந்து கூடுங்கள், இறைவன் பலியில் கலந்திட இருந்து வாருங்கள். தந்தை மகன் தூய ஆவியார் பெயராலே நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியார் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்னையின் அன்பு பக்தர்களே, திருப்பலியானது ஆலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் ஜெயா+ தொலைக்காட்சி, திருத்தல, இணையதளம் மற்றும் அனைத்து சமூக ஊடகங்களின் வழியாக பங்கெடுக்கும் பக்தர்களின் கருத்துக்களுக்காகவும் இன்றைய நாளின் ஒளிபரப்பிற்கு உதவிய நன்கொடையாளர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும் நேற்று திருப்பலி எழுதி வைத்தவர்களின் கருத்துக்களுக்காகவும் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த ஒளிபரப்பை காணுகிற அனைத்து அன்னையின் பக்தர்களையும் இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்கவும் இத்திருப்பலியில் மன்றாடுவோம். Dear devotees, this Mass is offered for all the faithful gathered here and those who are participating through Jaya+, Shrine Web TV, as well as other social media, and in a special way for all the sponsors of this live telecast Mass and those who wrote their Mass intentions yesterday, and all the devotees of Our Lady of Health Velankani who are watching this same. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடவுளுடைய அழைப்பை ஏற்று இந்த திருத்தலத்திற்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆரோக்கிய அன்னை வழியாக கடவுள் நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். இன்றைய நாளிலே நம்முடைய கடமையும் பணியும் எப்படிப்பட்டது என்பதை பற்றி சிந்திக்க யோவான் நற்செய்தியாளர் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆண்டவரது அன்பு பிள்ளைகளாக உயர்ந்த நிலையிலே இறைத்தன்மையிலே பங்கு பெற்று வாழக்கூடிய அந்த வாய்ப்பை பெற்றிருக்கிற நாம் தொடர்ந்து இறைவனுடைய பண்புகளை நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து இயம்பக்கூடியவர்களாக வாழ்ந்திட மன்றாடுவோம். நம்முடைய குற்றங்களுக்காக மனம் வருந்தி இறைவனது மன்னிப்பை கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும்பாவே. கன்னியான தூய மரியாதையும் வாழ்ந்தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் அமைதி இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் வாழ்வும் மனத்தாழ்மை உள்ளோரின் மாட்சியும் நேர்மையாளர்களின் பெருமானவரே, உம்மை கெஞ்சி மன்றாடும் எம்வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். தாராளமாக நீரளித்த வாக்குறுதிகள் நிறைவேற ஆவல் கொண்டிருக்கும் எங்களை என்றுமது மிகுதியான குடைகளால் நிரப்புவீராக. உமோடு தூய ஆவியார் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் கடவுளின் வார்த்தை மென்மேலும் பரவியது. பர்னபாவும் சவுலும் தங்கள் திருத்தொண்டை முடித்த பின் மார்க்கு எனப்படும் யோவானை கூட்டிக் கொண்டு எருசலேமிலிருந்து திரும்பிச் சென்றனர். அந்தியோக்கிய திருச்சபையில் பர்னபா, நீகர் எனப்படும் சிமியோன், சிரோன் ஊரானாகிய லூக்கியோ, குறுநில மன்னன் ஏரோதுவுடன் வளர்ந்த மனாயின், சவுல் ஆகியோர் இறைவாக்கினராகவும் போதகராகவும் இருந்தனர். அவர்கள் நோன்பிருந்து ஆண்டவரை வழிபடும்போது தூய ஆவியார் அவர்களிடம், பர்னபாவையும் சவுலையும் ஒரு தனிப்பட்ட பணிக்கென நான் அழைத்திருக்கிறேன், அந்த பணிக்காக அவர்களை ஒதுக்கி வையுங்கள் என்று கூறினார். அவர்கள் நோன்பிருந்து இறைவனிடம் வேண்டினார்கள். தங்கள் கைகளை அவ்விருவர் மீது வைத்து திருப்பணியில் அமர்த்தி அவர்களை அனுப்பி வைத்தார்கள். இவ்வாறு தூய ஆவியரால் அனுப்பப்பட்டவர்கள் செலூக்கியாவுக்கு சென்றார்கள். அங்கிருந்து சைப்ரஸுக்கு கப்பல் ஏறினார்கள். அவர்கள் சாலமி நகருக்கு வந்து அங்குள்ள யூதரின் தொழுகை கூடங்களில் கடவுளின் வார்த்தையை அறிவித்தார்கள். யோவானை தங்கள் உதவியாளராக கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 67 பல்லவி. கடவுளே, மக்கள் இனத்தார் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளே, என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவீராக. திருமுக ஒளியை என் மீது வீசுவீராக. அப்பொழுது உலகம் அது வழியை அறிந்து கொள்ளும். பிற இனத்தார் அனைவரும் நீர் அருளும் மீட்பை உணர்ந்து கொள்வர். கடவுளே, மக்களினத்தார்
மகிழ்ச்சியுடன் பாடிடுவாராக. ஏனெனில் நீ மக்களினங்களை நேர்மையுடன் ஆளுகின்றீ, உலகின் நாடுகளை வழிநடத்துகின்றீ. கடவுளே, மக்களினத்தார் உம்மை புகழ்வார்களாக. மக்கள் எல்லாரும் உம்மை போற்றுவாராக. கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்கள். கடவுளே, மக்களினத்தார் உம்மை போற்றி புகழ்வார்கள். உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவை வாழ்வுக்கு வழிகாட்டும் வழியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாசி உமக்கே. அக்காலத்தில் இயேசு உரத்த குரலில் கூறியது, என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் என்னிடம் மட்டுமல்ல, என்னை அனுப்பியவரிடமே நம்பிக்கை கொள்கிறார். என்னை காண்பவரும் என்னை அனுப்பியவரையே காண்கிறார். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இருளில் இராதபடி நான் ஒளியாக உலகிற்கு வந்தேன். நான் கூறும் வார்த்தைகளை கேட்டும் அவற்றை கடைபிடியாதவருக்கு தண்டனை தீர்ப்பு வழங்குபவன் நான் அல்ல. ஏனெனில் நான் உலகிற்கு தீர்ப்பு வழங்க வரவில்லை, மாறாக அதை மீட்கவே வந்தேன். என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது. இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். ஏனெனில் நானாக எதையும் பேசவில்லை, என்னை அனுப்பிய தந்தையே நான் என்ன சொல்ல வேண்டும், என்ன பேச வேண்டும் என்பது பற்றி எனக்கு கட்டளை கொடுத்துள்ளார். அவருடைய கட்டளை நிலைவாழ்வு தருகிறது என்பது எனக்கு தெரியும். எனவே நான் சொல்பவற்றையெல்லாம் தந்தை என்னிடம் கூறியவாறே சொல்கிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஆண்டவர் இயேசுவினுடைய அளவற்ற அன்பை பெறுகிற சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு பக்தர்களே, அன்னையினுடைய அருளையும் ஆசையும் பெற வந்திருக்கிற நம் அனைவரையும் ஆண்டவர் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. ஒரு பங்குத்தலத்தில் பங்குத்தந்தை ஒரு மூதாட்டியை அழைத்து கேட்டார், நீங்கள் ஏன் ஞாயிற்றுக்கிழமை போன வாரம் திருப்பலிக்கு வரவில்லை? அந்த அம்மா சொன்னாங்க, வரலான்னு தான் இருந்தேன், ஆனால் சிறிது யோசனையாக இருந்தது.
சரி பூவா தலையா போட்டு பார்க்கலாம் என்று முடிவு செய்தேன். தலை விழுந்து விட்டது, அதனால் நான் வரவில்லை. பூ வந்திருந்தால் நான் வந்திருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா அப்படின்னு கேட்டேன். அவங்க என்ன மேலே ஒன்று இருக்குப்பா, அதை என்ன தலை உடனே உள்ள காய் நசுண்டி விட்டு பார்த்தேன். 23ஆவது தடவை தான் தலை விழுந்தது. அத்தனை தடவையும் பூ தான் விழுந்தது. 23ஆவது தடவை தலை விழுந்தோன்னு ஆலயத்துக்கு போக வேண்டான்னு முடிவு செய்துட்டேன் அப்படின்னு சொன்னான். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவதற்காக இங்கே வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு இந்த இல்லத்தில், இந்த ஆலயத்தில் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இத்தனை நாட்களாக நம்மை வாழ வைத்த கடவுள், நம்மோடு இருந்த கடவுள், அன்னை மரியாள் ஆசியோடு எண்ணற்ற வரங்களை கடவுள் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுத்திருக்கிறார். இன்னும் நிறைய வரங்களை கேட்பதற்காக வந்திருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய கடன் என்ன என்று ஆராய்வதற்காக ஒரு சில வார்த்தைகள். ஈன்று புறம் தருதல் என் தரை கடனே, சான்றோனாக்குதல் தந்தைக்கு கடனே என்று புறநானூறு கூறுகிறார். அப்படி என்று சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கடன் இருக்கிறது. என்னுடைய கடன் என்ன? நாம் எல்லாரும் நல்லவர்கள், நன்மை செய்பவர்கள், நல்லதை நினைப்பவர்கள், நல்ல வார்த்தைகளை பேசுபவர்கள், நம்முடைய குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள். ஆனால் ஒரு சில நேரங்களில் தீமை நம்மை ஆட்டி படைக்கிறது. பிளேட்டோ தத்துவ மேதை ஆராய்ச்சி செய்து பார்த்தார். எப்படி மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கிறார்கள், நல்ல பண்புகளை பெற்றிருக்கிறார்கள். வேர்ல்ட் ஆஃப் ஐடியாஸ் என்று அவன் ஒரு கருத்தினை சொன்னான். விண்ணகத்திலே அல்லது வானத்திலே அந்த ஒரு இடத்துல இந்த நல்ல பண்புகளெல்லாம் இருக்கிறது, ஒரு சிறிதளவு மனிதனுக்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் கடவுள் ஆண்டவர் இயேசு மேலான ஒன்றை நமக்கு வெளிப்படுத்தினார். கடவுளிடத்திலிருந்து அந்த நல்ல தன்மை வருகிறது. அதனால்தான் தொடக்க நூலிலே நாம் படிக்கிறோம், கடவுள் மனிதர்களை அவருடைய சாயலாக பாவனையாக படைத்தார். ஆகவே கடவுளுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்கள், ஆகவே அவர்கள் நன்மையைத்தான் செய்வார்கள். ஆண்டவர் இயேசு விண்ணிலிருந்து மண்ணிற்கு வந்தவர். ஏன் வந்தார் என்று கேட்டால், இந்த உலகம் தீமையிலே வாழ்ந்து கொண்டிருந்தது, தீய நாட்டங்கள் கொண்டவர்களாக இருந்தார்கள், பாவத்திலே வாழ்ந்தார்கள். ஆகவே அந்த பாவத்திலே வாழ்ந்த மக்களுக்கு மீட்பை கொடுப்பதற்காக கடவுள் இந்த உலகிலே வந்து பிறந்தார். அப்படி என்று சொன்னால் யார் அவரை அனுப்பியது? தந்தையாகிய இறைவன் அவரை அனுப்பினார். தந்தை அவரை அனுப்பினார். ஏன் அவரை அனுப்பினார் என்று சொன்னால், யோவான் நற்செய்தியிலே 3வது அதிகாரம் 16-17 வசனங்களிலே வாறு படிக்கிறோம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வை பெறும் பொருட்டு அந்த மகனை அழிக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆகவே கடவுள் இந்த உலகின் மீது அன்பு கொண்ட காரணத்தினாலே தன்னுடைய ஒரே மகனை அனுப்பினார். இப்பொழுது நாம் கேட்க, விளைவு என்ன? எதற்காக வந்தார்? யார் அனுப்பினார்? அப்படி என்று சொன்னால் விளைவு என்ன? முடிவில்லாத வாழ்வு. அந்த முடிவில்லாத வாழ்வை கொடுப்பதற்காக. ஏனென்றால் கடவுள் என்று சொன்னால் பழைய ஏற்பாட்டில் யாவே என்று சொல்கிறோம். யாவே என்று சொன்னால் வாழ்கின்ற கடவுள். ஆகவே அந்த வாழ்கின்ற கடவுள் அந்த நிலையான வாழ்வை
மனிதர்களுக்கு கொடுக்கிறார். ஏனென்றால் சபை திருவுரையாளர் 7ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நம்முடைய வாழ்க்கை இறப்போடு முடிந்து விட்டது என்று அங்கே சொல்லப்படுகிறது. துக்க வீட்டிற்கு செல்வது நல்லது, ஏனெனில் அனைவருக்கும் இதுவே முடிவு என்பதை உயிருடன் இருப்போர் அங்கே உணர்ந்து கொள்வர். ஆகவே எல்லாம் முடிந்து விட்டது என்று நினைத்த ஒரு சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசு முடிவில்லாத வாழ்வு உண்டு என்று நமக்கு சொல்கிறார். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகில் வந்து பிறக்கிறார். யோவான் நற்செய்தி அவரை வாழ்வு என்று சொல்லுகிறது, ஒளி என்று சொல்லுகிறது, நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லுகிறது, அவர் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது, அவர் மூவர் கடவுள் என்று சொல்லுகிறது. 400 ஆண்டுகள் அல்லது 300 ஆண்டுகள் கழித்து தந்தை மகன் தூய ஆவியானவர் யார் என்று விளக்கமாக சொல்லுகிற ஒரு சூழ்நிலையில் யோவான் நற்செய்தியில் தந்தை மகன் தூய ஆவியானவர் ஒரே கடவுள் என்று சொல்லி 3 ஆட்களாக இருக்கிறார் என்று சொல்லி அவருடைய பணியை நமக்கு எடுத்து இயம்பக்கூடிய இந்த நற்செய்தி நாம் படிக்கிறோம். ஆகவே ஒரு படி மேலே தான் செல்ல வேண்டும். நம்முடைய ஆன்மீகத்தில் ஒரு படி மேலே செல்ல வேண்டும். இந்த உலக கண்ணோட்டத்தோடு அல்ல, இந்த முடிவில்லாத வாழ்வை நோக்கிய பயணம். அப்படி என்று சொன்னால் நாமெல்லாம் யார்? நீங்கள் கடவுளுடைய பிள்ளைகள். கலாத்தியருக்கு எழுதிய மடல் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் அடிமை அல்ல, கடவுளுடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவேதான் உங்களுடைய பணி, ஃபாதர் பியர் சொல்கிறார், ப்ரே பிலீவ் டு நாட் ஒரி. ஜபி, நம்பு, கவலைப்படாது. இந்த உலகத்திலே கவலைப்பட்டு கலங்கி கொண்டிருக்கிறோம். ஏக்கமாக இருக்கிற, குழப்பமாக இருக்கிற, துன்பமாக இருக்கிறது, மன வருத்தத்தோடு வாழ்கிறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த நம்பிக்கையை ஊட்டுகின்றவராக இருக்கிறார். அதனால்தான் அமெரிக்க ஆயர் பேரவை இவ்வாறு சொல்கிறது, The mission of the Lord's entire life was to glorify Father by bringing in salvation. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பணி தந்தையை மகிமைப்படுத்தி நமக்கு மீட்பை, முடிவில்லாத வாழ்வை கொடுப்பதுதான். அதற்காகத்தான் அவர் வந்தார். ஆனால் நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு இந்த உலகிலே வந்து பிறந்தார். அந்த மீட்பரைத்தான் தேடினார்கள், அந்த மீட்பரைத்தான் தேடிக்கொண்டிருந்தார்கள். 1500 வருடமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரை தேடிக்கொன்றார்கள் என்று பார்க்கிறோம். இன்றைக்கு கடவுள் நம்மிடத்தில் என்ன சொல்கிறார்? ஒளியாகிய இறைவன் இருளிலே வாழ நினைக்கிற மனிதர் மத்தியில் அந்த ஒளிக்காக உண்டாக்கப்பட்ட நம்முடைய ஆன்மா. இருளில் இருப்பவர்கள் அஞ்சுவார்கள், ஆனால் ஒளியிலே வாழ நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? எல்லாம் நல்லபடியாக முடியும், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், நான் உன்னோடு இருக்கிறேன். அப்படி என்று சொன்னால் உண்மை வாழ்வு, நேர்மையான வாழ்வு, அந்த நேர்மையான வாழ்வை நோக்கித்தான் நாம் பயணம் செய்ய வேண்டும். பிலிப் நேரி சொல்கிறார், லார்ட் வாட்ச் மீ, வாட்ச் அவுட் ஃபார் பிலிப் லெஸ்ட் ஹி பிட்ரேஸ் யூ டுடே. ஆண்டவரை காட்டி கொடுக்காமல் நான் வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாகும். ஆண்டவரை நான் காட்டி கொடுக்க மாட்டேன், ஆண்டவருடைய பெயருக்கு இழுக்கு கொண்டு வர மாட்டேன், ஆண்டவருக்கு பெருமைதான் சேர்ப்பேன். ஆகவே நம்முடைய கடமை ஆண்டவர் இயேசுவினுடைய வாழ்வு போன்றது. அவர் என்ன செய்தார்? தந்தை கீழ்ப்படிந்தார், தந்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். அவரை பின்பற்றி ஆயிரக்கணக்கான மக்கள் சென்றார்கள். ஆனால் தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவேன் என்று நினைத்தார். தன்னுடைய திருவுளம் அல்ல, சுயநலத்தில், தான் என்ற அகந்தையில், தங்களை பற்றி நினைத்து கொண்டிருக்கிற சமுதாயத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுள் சொல்வதை கேட்டு வாழ வேண்டும் என்று நம்மை அழைக்கிறார்.
இந்த உலகம் எப்படிப்பட்டது? உடைந்த உலகம், சண்டையிடுகிற உலகம், அநீதி இழைக்கிற உலகம், கோபமாக வாழ்கிற உலகம், மகிழ்ச்சியை காண முடிவதில்லை, வெறுப்பு, அடுத்தவரை பார்த்தால் வெறுப்பாக இருக்கிறது. ஆண்டவர் இன்று நம்மை பார்த்து, இறைத்தன்மையில் பங்கு பெற்றவர்கள் நீங்கள் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், தந்தையின் அன்பை சிதைப்பவர்களாக இல்லை என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, நம்முடைய திருத்தந்தை, முன்னாள் திருத்தந்தை பெனடிக்ட் வார் சொல்கிறார், eternal life is life itself, real life lived in the present. முடிவில்லாத வாழ்வு, விண்ணக வாழ்வு, பேரின்ப வாழ்வு, அதற்காக ஏங்கி தவிக்கிற மனிதர்கள், அந்த வாழ்வு இன்றைக்கு ஆரம்பமாகிறது, எதிர்காலத்தில் இல்லை, இன்றைக்கு ஆரம்பமாகிறது என்று சொல்கிறார். ஆகவே அந்த இறைவன் மீது நம்பிக்கை கொள்ள வேண்டும், அந்த இறைவனுடைய பண்புகளை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆகவேதான் அந்த இறைத்தன்மையில் பங்கு பெற்ற மனிதர்களாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு சொல்கிறார், தந்தை என்னை அனுப்பினார், நான் அவரால் வாழ்கிறேன். வாழ்வு கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறார், மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறார், இன்பத்தை கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறார், உங்களுக்கு அமைதியை கொடுப்பதற்காக அனுப்பியிருக்கிறார். இன்றைக்கு இந்த திருத்தலத்திலே நாம் ஆண்டவரை போற்றுகிற பொழுது, அன்னை மரியாதை ஜெபிக்கிற பொழுது, அந்த இறைத்தன்மையில் பங்கு பெறுகிறவர்கள் என்ற பெருமையோடு அன்னை மரியாளுக்கு இருந்த அந்த பண்புகளை, உயர்ந்த பண்புகளை நாமும் பெற வேண்டும் என்று ஜெபிக்க இருக்கிறோம். ஆண்டவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார், ஆசிருக்கு மேலே ஆசிரை கொடுப்பார். ஏனென்றால் நாம் அவருடைய பிள்ளைகள், அவருடைய வாரிசுகள் என்று சொல்ல வேண்டும். ஆகவே அந்த பெருமையோடு வாழ்கிற மனிதர்கள், மகிழ்ச்சியும் இன்பமும் சமாதானமும் உள்ள ஒரு சமுதாயம், எதை கண்டும் அஞ்சாத சமுதாயம். ஆகவே அந்த ஒரு ஆசிரை பெற வேண்டும் என்று நாம் ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபிக்கிறீர்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு பெண்மணியானவர் என்னிடத்தில் வந்தார்கள், ஏதோ ஒன்று கேட்டார்கள். நான் சொன்னேன், அதை கொடுக்க முடியாது, வாய்ப்பில்லை, கட்டாயம் வேண்டும் என்று சொன்னார். அதற்கு வாய்ப்பில்லையம்மா, அப்படி என்று சொன்னால் நான் இந்த சபையை விட்டு போய்விடுவேன். நான் சொன்ன, ஒரு சின்ன காரியத்துக்கு சபையை விட்டு போகிறேன்றீங்களா? அதெல்லாம் முடியாது, நான் சபையை விட்டு போகிறேன், ஏனென்றால் நீங்கள் இதை கொடுக்கல. நானும் சொல்லி பார்த்தேன், கேட்குற மாதிரியே இல்லை. ஆகவே பொறுமை இழந்து நான் சொன்னேன், சரி போகிறதுனா போங்க அப்படின்னு சொல்லிட்டு. உடனே கோபம் வந்து விட்டது அவங்களுக்கு. நீங்கள் எப்படி போன்னு சொல்லலாம், நீங்கள் எப்படி நீங்கள் போங்கம்மான்னு சொல்லலாம், நான் ஞானப்பால் குடிச்சிருக்கிறேன், நீங்கள் எப்படி போங்கன்னு சொல்லலாம் அப்படின்னு இப்படியே திருப்பினா. அன்பார்ந்தவர்களே, பல ஆண்டுகளுக்கு முன்னர் நடந்த நிகழ்ச்சி ஆனாலும் ஆண்டவர் மீது ஒரு அளவற்ற நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய, அந்த இறைத்தன்மையில் பங்கு பெறக்கூடிய, ஆண்டவருடைய ஆசியால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களை நம் இஸ்ராயல் மக்கள், அல்லது ஆண்டவர் இயேசு பிறந்த அந்த குலத்தை இஸ்ராயல் என்று சொல்வார்கள். அதற்கு என்ன பொருள்? ஈஷ் என்றால் மனிதர்கள், எல் என்றால் கடவுள், கடவுளுடைய பிள்ளைகள், கடவுளுடைய குழந்தைகள். நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கிறோம். கிறிஸ்துவை போல வாழ்கின்ற காரணத்தினாலே கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பண்பை பெற்றவர்களாக நாம் வாழ வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய நல்ல குணங்களை பெற்றவர்களாக வாழ வேண்டும். அதற்காகத்தான் அழைக்கப்படுகிறோம். முயற்சி செய்வோம். ஆண்டவர் அளவற்ற விதமாக நம்மை ஆசீர்வதிப்பார், நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கவலையெல்லாம் போகும், உங்களுடைய துன்பம் எல்லாம் போகும். அந்த நம்பிக்கையோடு வாழ்வதற்காகத்தான் இன்றைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார்.
பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நிலையில்லா இந்த பூவுலகில் நித்தமும் பாதையிலே, நின் சித்தம் போல் உம் கரத்தால், நின் சித்தம் போல் உம் கரத்தால் நித்தம் வழி நடத்தும். பலிபீடத்தில் வைத்தேன் என்னை, பாவி என்னை ஏற்றுக்கொள்ளும். சகோதர சகோதரிகளே, என்னுடைய உங்களுடைய மானை பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, இப்பலியின் வணக்கத்துக்குரிய பரிமாற்றத்தால் எங்களை மது உன்னதமான ஒரே இறையல்பில் பங்கு பெற்று செய்திட உம்மை வேண்டுகிறோம். அதனால் உமது உண்மையை அறிந்து கொண்ட நாங்கள் அதை தகுதியான செயல்களை எமதாக்கிய கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமணி இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியானவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகமாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம்.
இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்திருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகயராஜ், எல்லா திருநிலை ஆகிய அனைவரையும் உமது திரு அவையில் அன்பில் நிறைவை பெற்றுச் செய்திருளும். மேலும் உயிர் தொழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியார் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையானத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியா நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் என்று நலமாயிருப்போமாக.
நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராய் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றென்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதி அறிவித்து மகிழ்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறி, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகின் பாவங்களை போக்குபவர். சமரின் விருந்து அழைக்கு பெற்ற நம் அனைவரும் பெறு பெற்றவர்கள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். வாழ்வை அளிக்கும் வல்லவா, தாழ்ந்த என்னுள்ளமே வாழ்வின் ஒளியை ஏற்றவே எழுந்து வாருமே. ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே, ஏனோ இந்த பாசமே ஏழை என்னிடமே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக மறை நிகழ்வுகளால் நீ நிறைவு செய்த மக்களுடன் கனிவாய் தங்கியிருக்கும்மை வேண்டுகிறோம். பழைய நிலையிலிருந்து வாழ்வின் புதிய நிலைக்கு நாங்கள் கடந்து செல்ல செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆரோக்கியனையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள்
மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால்குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்கவையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலா சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் இழந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக் கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்தது. இறைவனுக்கு